ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருப்பது ஒரு அற்புதமான அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு வரதராஜ பெருமாள். இந்த வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய இடம் கணுவாயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தடாகம் என்ற இடத்தில் இருக்கிறார். இப்போது நம்ம இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு நடக்கக்கூடிய கண்கொள்ளா அபிஷேகம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्निकम्। कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते। उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्निकम्। उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज। उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु। उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज। उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु। मातः समस्त जगतां मधुकैटभारे। वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते। श्री स्वामी निःसृत जनप्रिय दानशीले। श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्। मातः समस्त जगतां मधुकैटभारे। वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते। श्री स्वामी निःसृत जनप्रिय दानशीले। श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्। तव सुप्रभातमरविन्दलोचने। भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले। विधिशङ्करेन्द्रवनिताभिरर्चिते। वृषशैलनाथ दयिते दयानिधे। अत्र्यादिसप्तऋषयः समुपास्य सन्ध्याम्। आकाशसिन्धुकमलानि मनोहराणि। आदाय पादयुगमर्चयितुं प्रपन्ता। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। पञ्चाननाब्ज भव षण्मुखवासवाद्या। त्रैविक्रमादिचरितं विभुतास्तुवन्ति। भाषापतिः पठति वासरशुद्धिमारात्। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। ईश प्रफुल्ल सरसीरुह नारिकेला। पूगद्रुमादिसु मनोहर पालिकानाम्। आवाति मन्दमनिलः सह दिव्यगन्धैः। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। उन्मील्य नेत्रयुगमुत्तम पञ्जरस्थ्याः। पात्रावशिष्ट कदलीफलपायसानि। भुक्त्वा सलीलमधकेलिशुकाः पठन्ति। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। तन्त्री प्रकर्ष मधुरस्वनया विपन्त्या। गायत्यनन्दचरितं तव नारदोष्टी। भाषा समग्रमसकृत्करचाररम्यम्। शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्। இப்போ அபிஷேகத்தை பார்த்தோமா, அபிஷேகத்தை பார்த்து முடிச்சோடனே லக்ஷ்மி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை இப்போ பார்ப்போம்.
இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தாச்சு. என்ன சந்தேகமாக இருக்கும்? இது என்ன பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி விநாயகர் ஒன்றும் புரியலையே, என்ன ஏது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கோவில் வந்து ஒரு செல்லமான மொழியில் வழங்கப்படுது. குண்டு பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. அது குண்டு பெருமாள் இல்லை, குன்று பெருமாள். குன்றுனா சின்ன குன்று, அந்த குன்று மேல் இருக்கக்கூடிய பெருமாள், அதனால் குன்று பெருமாள்னு திருக்கோயில். இந்த திருக்கோயிலை கட்டுறதுக்கு ஒரு நல்ல அற்புதமான விளக்கம் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான விளக்கம் அது. ஆனால் அது சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆதிமூல பெருமாள் அந்த இடத்துல இருக்கார். அந்த ஆதிமூல பெருமாள் இருக்கிறாருன்னா இதுக்கு அப்புறம் கட்டின கோயில் தான் இந்த கோயில். இப்போ இந்த கோவிலை கட்டினவர் வந்து காஞ்சி மகாபெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒரு இடத்துல உனக்கு வந்து இப்படி ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலை கட்டிடுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அந்த பரம்பரை அர்ச்சகர்கள் தான் இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த லக்ஷ்மி விநாயகரை பற்றி சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு லக்ஷ்மி விநாயகரை இங்கே ஸ்தாபனம் பண்ணினாதான் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவர் சொன்னதாகவும், அதனால் இந்த கோவில் வந்து லக்ஷ்மி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று கதை. ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். शन्नो अस्तुद्धिपते सञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். குணசீலம் கொண்டாடும் கோலாகலம், திருமார்பில் தாயாரின் வைபோகம். குணசீலம் கொண்டாடும் கோலாகலம், திருமார்பில் தாயாரின் வைபோகம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. குணசீலமே வைகுண்டமே, குணசீலமே வைகுண்டமே. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். இப்போ நாம் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அலங்கார பெருமாள்
ஆனால் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த திருக்கோயிலில் சுதர்சன ஆழ்வார் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார். ஆவணி ரோகிணியில் கண்ணனின் அவதாரம், ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியிலே கண்கவர் அலங்காரம். ஆவணி ரோகிணியில் கண்ணனின் அவதாரம், ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியிலே கண்கவர் அலங்காரம். புனிதம் மிகுந்த புரட்டாசியிலே சனிவாரம் விரதம். புனிதம் மிகுந்த புரட்டாசியிலே சனிவாரம் விரதம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது ஸ்ரீவைகுண்டம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது குணசீலம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது ஸ்ரீவைகுண்டம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது குணசீலம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. குணசீலமே வைகுண்டமே. குணசீலமே வைகுண்டமே. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். இந்த கோவிலோட அர்ச்சகரே அதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இந்த சுதர்சன ஆழ்வார் எனக்கே என் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும். எனக்கு திருமணமாகி 5 வருட காலமாக குழந்தையே கிடையாது. அதை பற்றி நான் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் திடீரென்று எனது முதலாளி வந்து, உனக்கு குழந்தை அல்ல, பீலமேட்டில் அவருக்கு தெரிந்த ஒரு சாமியார்ட்டு போகும்பொழுது அவர் சொல்லியிருக்கார், உன்னுடைய கோயிலில் ஒரு பையன் பூஜை பண்ணுறான், ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை, அதை பற்றி அவன் நினைக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எங்கள் முதலாளி எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கொண்ட காரணத்தால் என்னை வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னார், ஏப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு என்ன சார், ஆண்டவன் பிராப்தம் இருந்தால் எனக்கு குழந்தை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, அதனால் நான் கவலைப்பட போகிறதில்ல சார்னு. இல்லை நீ சக்கரத்தாழ வேண்டிக்கோ, உனக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னார். சரி, இது ஏதோ திடீர் ஒன்று அசரியர் வாக்கு தான் என்று நினைத்து, சரி நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன் சார் அப்படின்னு. ஒரு 15 வெற்றி முன்னாடி கோயம்புத்தூர் பரியல் கிரவுண்டில் ஒரு மகா சுதர்சன சண்டிகம் நடந்தது. அதில் தென்கலை வடகலை என்ற 2 பிரிவும் வந்திருந்தார்கள். எனக்கு தெரியும் திருவாரூரிலேருந்து ஒரு சுமார் ஒரு 60 வயது 65 வயது இருக்கும் அவர். இன்னைக்கு அவரும் அங்கே தென்கலை அவர் வந்தோன்னா வடகலங்கு தான் தென்கலையை அவள் ஏற்றுக்கல. அதனால் அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணி நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டார். உடனே அவர் அங்கேருந்து கேட்டுருக்கார், இங்கே எங்கேயாவது சுதர்சன பெருமாள் கோயில் இருக்கா அப்படின்னு. இந்த கோயிலுக்கு வரும்பொழுது இங்கேருந்து ஒரு பக்தர் அங்கே போயிருக்காரு, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு அவர் அங்கே அழைத்துன்னு வந்தார். அவர் வடபுறமாக நின்று கொண்டு என்னை தெற்கு வருவான் நின்றுட்டு இருந்தேன், சக்கரத்தாவை திறந்து வச்சுட்டு. ஒரு 3 நிமிஷம் நீ வந்து என்னை பாரு, என் சரீரத்தை, உனக்கு என்ன தோன்றதுன்னு அப்புறம் சொல்லுனார். சரி மாமா, இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. சரி நீங்கள் பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சது சுமார் 3 நிமிஷம் தான் அவர் ஜெபம் பண்ணார். அவர் உடலாவது சுமார் ஒரு 1 மீட்டர் அகலத்துக்கு வந்து அந்த ஹிருதயத்தில் ஜுவாலை சுற்ற ஆரம்பித்தோடனே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அழுங்கு வந்துடுது, பயமும் வந்துடுது.
இவர் நம்மளை இன்றைக்கி என்னமோ பண்ண போகிறார் அப்படின்ட்டு எனக்கு மனசில் ஒரு பயம் வந்துடுத்து. உடனே ஒரு நிமிஷம் கழிச்சு சரீரத்தை எல்லாம் குறைஞ்சி உடனே கண்ணை திறந்து பார்த்தார். உடனே நான் இருந்தால் நான் அடுத்த மட்டும் ஒன்று வந்து பார்க்குறப்பா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொல்கிற மாதிரியே நான் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன். கோயில் நல்லா டெவலப் ஆச்சு. எனக்கும் ஆண்டவன் அள்ளி கொடுத்துன்னு தான் இருந்தேன், இன்றைக்கும் கொடுக்குறான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த திருக்கோலம் அலங்கார சீனிவாசா அதிரூப சுந்தரேஷா உன் அலங்கார திருமேனி சொல்லி வெங்கடவா என்ற திருநாமத்தை ஒரு முறை சொல்லி அழைத்தால் கண்டிப்பாக கஷ்டம் தீரும் என்ற அதிரூப சுந்தரனின் அழகை ரசிப்பவர்களுக்கு அவருடைய அருள் வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய வரத்தை தரும் ராஜனாக இந்த இடத்தில் குன்று பெருமாள் என்று அழைக்கக்கூடிய குன்று பெருமாள் கோவிலில் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் சந்தோஷம் கேட்கும் வரம் கொடுக்கும் வரதராஜ பெருமாள் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து அருள் புரியும் ஆதிமூல பெருமாளும் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம்
திரிநேத்திர தசபுஜ வக்ரகாளியம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த திருக்கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து கீழே இருக்குது, அந்த கோவில் மேலே இருக்குது. ஸோ குன்று பெருமாள் கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க கணுவாயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தடாகம் என்ற இடத்தில் குன்று பெருமாள் திருக்கோயில் என்று சொன்னால் அவருடைய அழகை ரசித்து அவருடைய அருள் கடாட்சத்திற்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு அற்புத தரிசனத்திற்கு இன்று நாம் அருள் பெற்றோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.